ஹே கைஸ், நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு முட்டை சுக்கான்னு சொல்லிக்கலாம். அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கலரை பார்த்து ஏமாந்துடாதீங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா அது எண்ணெயில் பொரிச்சோன்னே அதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் இருந்தது, ஸோ சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அந்த சின்ன வெங்காயத்தில் கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு போட்டு அந்த எண்ணெயோடையே நான் நல்லா வதக்கிட்டேன். ஸோ இந்த வெங்காயம் அப்புறம் இந்த பச்சை வாசனை மிளகாத்தூளோடதெல்லாம் நல்லா போயிடும். ப்ளஸ் உப்பு போட்டனால ஈஸியாகவும் வதங்கிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தூளும் இதில் சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் முடிச்சோடனே கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் இதில் சேர்த்திருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிடுங்க, எல்லா பச்சை வாசனையும் போட்டும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை அப்படியே சிம்மில் வச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3 முட்டை எனக்கு எவ்வளோ தேவைப்படுதோ எங்கள் வீட்டுக்கு அது அளவாக நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து அதை வேக வச்சு அதை பாதியாக வெட்டி இப்படி நான் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் மசாலாவை போட்டுருங்க, அது நல்லா உள்ளே போகிறதுக்காக. அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான முட்டை சுக்கா ரெசிபி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.